காவேரி வந்து கத்தி பேசினோன்னே அவங்களுக்கு அப்படியே வயிறு வலிக்க ஆரம்பிச்சிது. காவேரி பயங்கரமா வந்து அப்படியே துடிக்கிறாங்க. எல்லாரும் பார்த்து பயந்துடுறாங்க. உடனே எல்லாரும் சமாதானம் ஆயிடுறாங்க. மேடம் உங்களுக்கு ஒன்றும் ஆவலையே அப்படின்னோன்னே, பரவாயில்ல எனக்கு அப்படின்றாங்க. ப்ளீஸுங்க கத்தாதீங்க நாங்கள் அமைதியாக உட்காந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்துடுறாங்க. அதை பார்த்தா காவேரி வந்து அப்படியே வந்து பார்க்குறாங்க. ப்ளீஸுங்க சொன்னா கேளுங்க. இது வேணும்னு நடந்தது கிடையாது. ஏதோ தெரியாத்தனமா நடந்துடுச்சு. அதுக்காக தயவு செய்து எல்லாரும் எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கையெடுத்து கும்பிட்றாங்க. மேடம் பரவாயில்ல மேடம் அப்படின்றாங்க. இங்கே பாருங்க எல்லாருக்காகவும் வீடு கட்டி கொடுக்கணும். சொன்ன வாக்கை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இல்லைன்னா நாங்கள் எங்கே வர வச்சு எல்லாரையும் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, மேடம் அது வந்து ப்ளீஸ் தயவு செய்து நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் நேரம் கேளுங்க. நீங்கள் என்ன கேட்டீங்க? எல்லாருமே எங்களை நம்பி பணம் போட்டிருக்கீங்க. வீடு பாதியில் நிற்கிறதால உங்களுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு அவ்வளோதானே. பாதியில் நின்னாலும் சரி என்ன ஆனாலும் சரி உங்களுக்கு சொன்ன நேரத்தில் கட்டி கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. ஒரு வேளை நாங்கள் சொன்ன நேரத்தில் கட்டி கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் ஆக்ஷன் எடுத்துக்கோங்க. நாங்கள் எதுவுமே பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுத்து நாங்கள் என்ன மேடம் பண்ண போகிறோம்? எங்களுக்கு தேவை வீடு. அப்படின்லாம் சொன்ன பணத்தை திருப்பி கொடுத்துருங்க மேடம். கொடுத்த பணத்தை அப்படின்னோடனே, நாங்கள் கொடுக்க தாங்க போகிறோம். ஆனால் வீடு தான் நாங்கள் கட்டி கொடுக்க போகிறோம். ஒரு வேளை எங்களால் வீடு கட்டி கொடுக்க முடியலன்னா உங்கள் பணத்தை வட்டி முதல்மா நாங்கள் கொடுத்துட்றோம். போதுமாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னோன்னே, மேடம் சொல்கிறதும் கரெக்டாக தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிக்கிறாங்க. தயவு செய்து எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தானே இந்த வீட்டை எங்களுக்கு கொடுத்தீங்க. இப்போவும் அந்த நம்பிக்கை ஏன் வந்து பாதியிலே வந்து கழட்டுறீங்க? நாங்கள் சொன்ன டைமுக்கு மேலே போயிடுச்சுன்னா மட்டும் தானே நீங்கள் வந்து வேறு மாதிரி வந்து பேசணும். சொன்ன டைம் போலையேங்க அப்படி சொன்னோன்னே, விஜய் இது மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு, விஜய் சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சார். ஆனால் வேலை நின்றுச்சுன்னா எப்படி சார் முடிச்சு கொடுக்க முடியும்? நீங்கள் சொன்ன டைம் முடிச்சு கொடுக்க முடியாதுல்ல. அதனால தான் எங்களுக்கு பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள் நாங்கள் வேலையை நிறுத்திட்டோம். ஏதோ ஒரு சூழ்நிலையால் எங்களுக்கு வேலை நின்று போச்சு. ஆனால் அதுக்காக நாங்கள் சொன்ன டைம் முடிச்சு கொடுக்க முடியாது. நீங்கள் எப்படி சார் முடிவு பண்ணுவீங்க அப்படின்னோடனே, சார் இல்லை சார் வேலை நடக்காமல் எப்படி சார் முடிச்சு கொடுக்க முடியும்? எங்கள் வீடு தானே சார் நிற்கிது. சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாங்க. உங்களுக்கு நாங்கள் எல்லாருக்குமே எப்போ சொல்லியிருக்கோம்? பொங்கலுக்கு தானே சொல்லியிருக்கோம். பொங்கலுக்கு உங்கள் வீடு உங்கள் கைக்கு வரும். அதுக்கு நாங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் காவேரி சொன்னோன்னே, சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே சமாதானம் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து சரி மேடம் பத்திரமா பார்த்துங்க மேடம் அப்படி சொல்கிறாங்க உடம்பு. சரிங்க அப்படி சொன்னோன்னே எல்லாருமே வந்து சரின்னு சொல்லிட்டு, மேடம் சார் நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிடணும். அப்படி முடிக்கலன்னா எங்கள் பணத்தை திருப்பி கொடுக்கணும் சார் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் போயிடுறாங்க. அப்பாடா ஒரு வழியாக கொஞ்சம் பிரச்சனை தீர்ந்துச்சு. மேடம் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவு நீங்கள் பேசி வந்து சரி பண்ணுவீங்கன்னு. தேங்க்ஸ் காவேரி அப்படின்றார் விஜய். என்னங்க இதுக்கு என்னங்க தேங்க்ஸ் அப்படின்னோடனே, பரவாயில்ல மேடம் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிங்க. இதுக்கப்புறம் தான் இப்போ பிரச்சனையே வந்து ஆரம்பமாகுது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அது கேட்டு ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? ஆமாம் அவங்களுக்கு சொன்ன டைமில் முடிச்சு கொடுக்குறோம். நம்ம பர்மிஷன் வாங்கியிருக்கோம். அதன்படி முடிச்சு கொடுக்கணும்ல. அதுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஆஃபீஸர்ஸில் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து விஜயும் காவேரி எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க. எல்லோரும் வந்து கேட்டுட்ருக்காங்க. அடுத்து வந்து விஜயும் காவேரி வீட்டுக்கு வராங்க. அப்பாடா பெரிய ரிலீஃபாக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கும் அப்படி தான் இருக்குது காவேரி. எப்படியாவது அந்த டைமுக்குள்ளே முடிச்சிடணும். அதுக்கு வந்து நிறைய வேலை இருக்குது காவேரி. முதல்ல இன்ஜினியர்ஸ்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். ஏங்க நம்மக்கிட்ட இந்த இன்ஜினியர்ஸ்லாம் என்னாச்சு? நிறைய பேர் நிறைய லீவ் எடுக்கிறாங்க காவேரி. நான் வேறு இல்லையே ஆஃபீஸில். அவங்களுக்கு அப்படியே இஷ்டத்துக்கு லீவ் எடுத்து வச்சுருக்காங்க. அதான் போயிட்டு கரெக்ட் பண்ணணும். புதுசாக யாராவது எடுக்கணும். அப்பாயின்மெண்ட் பண்ணணும். நிறைய வேலை இருக்குது அப்படின்றாங்க. உண்மையிலேயே நீ தான் காவேரி எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணி வந்து விஜய் வந்து கிஸ் பண்ணுறாரு. அடுத்து சொல்கிறாரு, காவேரி நீ இருக்க வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே வந்து வீட்டுக்கு வராங்க. இங்கே வந்தோடனே வந்து எல்லாருமே கூடியிருக்காங்க. அதை பார்த்து விஜயும் காவேரி ஒன்றும் புரிய ஆச்சரியறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, சாரதா வந்து தம்பி நீங்கள் வர வரைக்கும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் கிளம்புறோம் தம்பி காலையில் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்கிறீங்க அத்தை? நான் காலையில் சொல்லிட்டு போனோம். ஏன் தம்பி மன்னிச்சிடுங்க தம்பி. எங்களுக்கு வேறு வழி இல்லை. நாளை உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும். சொல்லாமல் போனால் நல்லா இருக்காது. நாளைக்கு காலையில் கிளம்புறோம். அவங்க தான் கிளம்புறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. அப்புறம் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க. பாட்டி நீங்கள் தான் உங்கள் அத்தை எதுவும் சொன்னீங்களா? நான் ஏன் சொல்ல போகிறேன்டா அப்படின்னா, பாட்டியெல்லாம் எதுவும் சொல்லலை. யாரும் எதுவும் சொல்லலை. இந்த முடிவு நாங்கள் தான் எடுத்தோம். காலையில் தானே உங்களை சமாதானப்படுத்திட்டு போனேன். மறுபடியும் என்ன ஆச்சு அத்தை அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, ஏமா இவ்வளோ பண்ணுற அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. இங்கே பாருடி போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எதுக்குன்னு கேட்டு எங்களையே இப்படி படுத்துறீங்க? நாங்கள் எப்படியும் போய் தானே ஆகணும். நாங்கள் சொல்கிறது கேளுங்க. நாங்கள் எல்லாமே முடிவு பண்ணிட்டோம். தயவு செய்து மாப்பிள்ளை புரிஞ்சுக்குங்க நீங்கள் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கேட்டு விஜய் என்ன பண்ணுறது திரும்ப தவிக்கிறாரு. இங்கே பாருடா அவங்களும் எத்தனை நாளைக்கு தான் வேறு ஒரு வீட்டில் இருப்பாங்க. அவங்க போகணும்னு முடிவு பண்ணால் போட்டுமே. இல்லை இல்லை பாட்டி அவங்க போனால் அந்த முத்துமலை ஃபேமிலி அங்கேயும் போவாங்கல்ல. நாங்கள் பார்த்துக்குறோம் தம்பி. எங்களுக்கு பார்த்துக்க தெரியாதா? நாங்கள் ஏதாவது பிரச்சனைனா உங்களை கூப்பிட்றோம். அப்புறம் நீங்கள் அப்போ வாங்க. கூப்பிடாம இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு பாட்டியும் வந்து அவங்க பொண்ணு சொல்லிகிட்ருக்காங்க. சரிங்க தம்பி நான் கிளம்புறோம் அப்படின்னா முத்துமலர் வந்து, அக்கா ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிட்டுமான்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லோரும் முத்துமலர் பார்த்து.